யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிப்படைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்கள் கூடுதலான பகுதிகள் வெள்ளத்தில் அமிழ்ந்த தன்மை காணப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியான இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை சுமார் 12 பிரதேச செயலர் பிரிவுகளில் பாதிப்பு கூடுதலாக உணரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் 280 குடும்பங்களைச் சேர்ந்த 945 அங்கத்தவரும், ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில் 215 குடும்பங்களைச் சேர்ந்த 901 அங்கத்தவரும், பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 35 அங்கத்தவரும், நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 93 அங்கத்தவரும், தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 64 அங்கத்தவரும், சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் 574 குடும்பங்களைச் சேர்ந்த 2341 அங்கத்தவரும், கார்நகர் பிரதேச செயலர் பிரிவில் 141 குடும்பங்களைச் சேர்ந்த 508 அங்கத்தவரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 266 குடும்பங்களைச் சேர்ந்த 932 அங்கத்தவரும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 73 அங்கத்தவரும், யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் 470 குடும்பங்களைச் சேர்ந்த 1520 அங்கத்தவரும், உடுவில் பிரதேச செயலர் பிரிவில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 9 அங்கத்தவரும், நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 8 அங்கத்தவரும், வேலணை பிரதேச செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 7 அங்கத்தவருமாக இதுவரை 2040 குடும்பங்களைச் சேர்ந்த 7436 அங்கத்தவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த சீரற்ற காலநிலையின் போது ஏற்படுகின்ற தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் இதுவரை ஒரு வீடு முழு அளவிலும் 34 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. மேலும் இந்த சீரற்ற காலநிலை அடுத்த வரும் தினங்களில் தொடர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் மக்கள் தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் போது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு